வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 98 நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ போன வீடியோவில் ஒரு விளாகர் பண்ண வேண்டிய 5 விஷயங்கள் 5 டூஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு விளாகர் பண்ணக்கூடாத 5 டோன்ட்ஸ் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு விளாகராக இருந்தீங்க, இல்லை ஒரு விளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக மேட்ருக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு டோன்ட், ஒரு விளாக் அப்படிங்கிறது ஸ்டோரி மேக்கிங் இன் வீடியோ ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விளாக் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்துட்டு ஒரு கதை இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, எடுத்த உடனே ஒரு விளாக் ஆரம்பிக்கும் போதே அந்த வீடியோட ஸ்டார்டிங்லே அதோட எண்டில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்க, அதாவது ரிவீல் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் எண்டில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ அந்த விளாகை எல்லா வியூவர்ஸும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்கள் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வேணால் மேபி உங்களோட அந்த வீடியோஸை பார்க்கலாம். பட் புதுசாக வர வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா அதில் 5வது நிமிஷம் 6வது நிமிஷத்தில் அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ரிவீல் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மினிட் இல்லை செகண்ட் மினிட்லேயே வந்துட்டு நீங்கள் அதை ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விளாகை யாரும் விரும்ப மாட்டாங்க தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் டோன்ட், நீங்கள் எடுக்கிற வீடியோவை ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிடுறீங்க. எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, வீடியோவை எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுக்கிறீங்களோ அப்போ தான் அதை ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும் அண்ட் உங்களோட வியூவர்ஸ்க்கு ஆன் டைமில் அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே நீங்கள் எடுக்கிற அந்த ரா ஃபுட்டேஜை ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கே 4 நாள் 5 நாள் ஆயிரும். ஸோ வீடியோஸ் ஷார்ட்டாக இருக்கும்போது அதை ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டைமிங் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு vlog எடுக்கிறீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் to 2 ஹவர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ மினிமம் 45 மினிட்ஸு, மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் 2 ஹவர்ஸு. ஸோ 2 ஹவர்ஸே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நிறையா விஷயங்கள் அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை 2-3 பார்ட்டாக கூட நீங்கள் வீடியோவாக போடலாம். அதாவது 2-3 வீடியோஸாக கூட நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். பட் 45 மினிட்ஸ் மினிமம், 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம், இதை மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களோட வீடியோ போகாமல் பார்த்துக்கோங்க. அதிலே நீங்கள் புது யூடியூபராக இருக்கீங்க, மொபைலில் தான் வீடியோஸ் எடுக்கிறீங்க, எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் அதிக நேரம் வீடியோஸ் எடுத்திங்கன்னா அந்த ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக போயிடும். நீங்கள் எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கும்போதும் ஒரு சைஸ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் மெமரி போயிடும். ஸோ உங்களோட வீடியோஸ் ரா ஃபைல்ஸை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக கொண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. 3வது டோன்ட், விளாகிங் பண்ணுற நிறைய பேர் அவங்களோட ஆடியன்ஸை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணணும். இப்போது ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலில் இருக்காங்க, அவங்க எதிர்பார்க்குறது ஒரு விஷயம். பட் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். இதை ப்ராக்டிக்கலாக நானுமே என்னோட விளாக் சேனலில் அனுபவிச்சிருக்கேங்க. ஸோ என்னோட முதல் சேனல் BabaRK விளாக்ஸ், அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் விளாகிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அதில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அதில் வீடியோஸ் போட முடியல. ஸோ சீக்கிரமே அதுலேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ மேட்ரு இதுதான், உங்களோட ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விளாகிங் வீடியோஸை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு பிகினர் விளாகர் பண்ணக்கூடாத 4வது விஷயம், 4th டோன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குது, உங்களால் பெரிய பெரிய DSLR கேமராஸ், பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் உங்ககிட்ட காசே இல்லை, கடன் வாங்கி தான் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் யூடியூப்காக அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு விளாகிங் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அல்லது உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கி உங்களோட விளாகிங் வீடியோஸை எடுங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு நாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம கையில் இருக்க மொபைலை மட்டும் வச்சு நம்மளால் டெவலப் ஆக முடியும். அப்படி தான் நானும் வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் கையில் இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கடன் வாங்குறதோ இல்லை யார்கிட்டயாவது கேட்குறதோ அதை வந்துட்டு பண்ணாதீங்க. அதே மாதிரியே ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட விருப்பம், நீங்கள் என்னன்னாலும் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்றப்போ இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணி
கொஞ்சமாக கேஜெட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ vloggingக்கு வந்துட்டு நிறைய கேமராஸ் வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு கேமரா வாங்கணும், பட்ஜெட் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, ஒரு ₹70,000 80,000 இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா Sony ZV-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது vlogging கிட்டோட தராங்க, அந்த ஹேண்டிலோட வருது. ப்ரைஸ் வந்து 70,000 to 80,000 இருக்கும். பட் நல்ல ஒரு vlogging கேமரா அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் vlogging கேமரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேமராவோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை அவ்வளோலாம் என்னால் செலவு பண்ண முடியாது, ஒரு ₹10,000 வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து தாராளமாக நீங்கள் vloggingக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மினி ட்ரைபாடோ இல்லை ஒரு மொபைல் கிம்பலையோ வாங்கி உங்கள் கையில் இருக்க மொபைலை அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூட vlogging வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணாலும் சரி, ஆக்ஷன் கேமரா அல்லது நல்ல ஒரு பெரிய கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி 5th டோன்ட். ஸோ நீங்கள் vloggerன்னு இல்லை, நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னாலே இந்த விஷயத்தை வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் முன்னேற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையவே கிடையாது. யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து 100% பொய் தான், சரிங்களா? அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஸோ ஒரே வீடியோ அப்லோட் பண்ணி அதுலேயே வந்துட்டு நீங்கள் லேக்ஸ்லையும் மில்லியன்ஸ்லையும் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறது, வியூஸை கெயின் பண்ணுறது, இதெல்லாம் நடக்காத காரியம். யூடியூப்க்கு முக்கியமே பேஷன்ஸ் தான். பொறுமை இல்லைனா இந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அதில் பொறுமையாக தானே இருந்தாகணும். இது என்ன யூடியூப்க்கு மட்டும் என்ன நீ ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் யூடியூப்பில் வந்து நான் சொல்கிற இந்த பொறுமை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 100 வீடியோஸ் 150 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வியூஸ் கொஞ்சம் கூட போயிருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸ் சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்தில் என்னடா 150 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம், எவ்வளோ நேரம் இதுக்கு செலவு பண்ணியிருப்போம், பட் நமக்கு 0 ரிசல்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் நீங்கள் ஃபெட்டப் ஆவீங்க. அப்படி நீங்கள் ஃபெட்டப் ஆறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த பேஷன்ஸ், பொறுமை கண்டிப்பாக உங்கள் சேனலை வேறு லெவலில் பூஸ்டப் பண்ணி விடும் நாளைக்கு. அதில் உங்கள் சந்தேகமே வேணாம். ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்ல வீடியோஸை உங்கள் சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்லேயே தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டென்ட்டை மாற்றிட்டு அதில் ஒரு 50 வீடியோ, அந்த கண்டென்ட் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டென்ட்டில் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 50 வீடியோன்னு கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சேனலில் ஒரு கண்டென்ட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதிலே கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபைனலி நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோவும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட vlogging சேனலை அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். அண்ட் யூடியூப் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 15 நாளில் யூடியூப்பை பற்றி A to Z எல்லாத்த பற்றியுமே வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பே பண்ணி. ஸோ அந்த பெய்டு யூடியூப் ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 15 நாளில் யூடியூப்பை பற்றி எல்லா விஷயங்களும், டிப்ஸு, ட்ரிக்ஸு, டுட்டோரியல்ஸு, சீக்ரெட்ஸ், அல்காரிதம் பற்றின விஷயங்கள், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே 15 நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.